ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோட்டோ வச்சு அந்த கெஞ்சிரேனே கொஞ்சிரேனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் இருக்கும்ல, அந்த சாங்குக்கு உங்கள் ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம் நம்ம சேனலில். அதில் வந்து ஒரு கேர்ள் ஃபோட்டோலாம் வந்திருக்கும். இதில் வந்து நம்ம முருகர் ஃபோட்டோ பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். முருகர் ஃபோட்டோ சுற்றி இருக்கும், நம்மளோட ஃபோட்டோ நடுவில் இருக்கும், அந்த மாதிரி பார்க்க போகிறோம். இது வந்து கொஞ்சம் சிம்பிளாகவே பண்ணலாம். கியூஆர் கோடு வச்சு பண்ணுற மாரி நான் வச்சுருக்கேன். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம எப்படி பண்ணுறதுலேருந்து பார்த்துட்டே நம்ம வீடியோ மேக் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதில் ஸ்கேன் ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நான் ஒரு கியூஆர் கோட் கொடுப்பேன். வீடியோக்கு லாஸ்ட்டில் இருக்கும். அதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. முன்னாடி ஃபஸ்ட்லேருந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே போங்க. எப்படி பண்ணுறதும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் கன்ஃபார்ம் அந்த ஃபோட்டோ இருக்கும். அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஆப்புக்கு டேரெக்டாக எடுத்துன்னு போயிடும். நீங்கள் அந்த அலைட் மோஷன் ஆப்பை வந்து ஃபஸ்ட்டு முன்னாடியே இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து. ஓகேங்களா? இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஆப்புக்கு எடுத்துகிட்டு போயிடும். அந்த ஆப்புக்கு எடுத்துகிட்டு போனாவே ஆடு வரும். ஓகேங்களா? ஆடு வந்தால் மட்டும்தான் நீங்கள் க்ரியேட் பண்ணது ஃப்ரீயாகவே எடுத்துக்கலாம். ஆடு வரல அப்படின்னா நெட்வொர்க் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு வரும். என்ன மாதிரி வரும் அப்படின்னா இம்போர்ட்னு இருக்குல்ல, அது கொடுத்துக்கோங்க. ப்ளீஸ் வெயிட்னு வருது. இப்போ நம்மளோட டெம்ப்ளேட் உள்ள இம்போர்ட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ வேணும்னா கூட நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். நடுவில் உங்களோட ஃபோட்டோ வரணும் அப்படின்னா இந்த வேல் வச்சுருக்கிற சாமியை சூஸ் பண்ணிக்கோங்க. அதை 2 டைம் டச் பண்ணிங்கன்னா உங்களோட ஆல்பம் எடுத்துகிட்டு போயிடும். இதில் உங்களோட ஃபோட்டோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் போய்ட்டு உங்களோட பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண ஃபோட்டோ நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் எப்படி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணத்தோ அப்படின்னு சொல்லிட்டு. கூகுள் குரோமில் வந்து பேக்ரவுண்ட் ரிமூவர் ஒரு ஆப் டைப் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் வரும். உங்களோட ஃபோட்டோ பண்ணிட்டு கொடுத்தீங்கன்னா போதும் அது பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகி வந்துடும். ஓகேங்களா? அதை டவுன்லோட் பண்ணிங்கன்னா டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டவுன்லோடில் தான் இருக்கும். இதான் என் ஃபோட்டோ. இப்போ நான் செட் பண்ணிட்டேன். இப்போ என் ஃபோட்டோ இங்கே வந்துடுச்சா? ஓகேங்களா? இப்போ இதை அட்ஜஸ்ட் பண்ணோம்னா இது நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இந்த மாதிரி மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும். உங்களோட ஃபோட்டோவை டச் பண்ணி அட்ஜஸ்ட் கூட பண்ணிக்கலாம், எங்கே மாற்றி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இது வந்து கொஞ்சம் டெக்ஸ்ட்டு மாதிரி இது. ஓகே, இப்போ ஓகே ஆயிடுச்சு. இப்போ மேலே ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, லாக் பூட்டு மாரி இருக்கும். இல்லை அந்த செட்டிங்ஸ் பக்கத்தில் ஒரு ஏரோ மார்க் காமிக்கும். ஒரு டைம் மாற்றி காமிச்சுன்னு இருக்குல்ல, அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆடு வந்தது அப்படின்னா உங்களோட வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகி வெளியே கேலரிக்கு வந்துடும். ஓகேங்களா? அப்படி எக்ஸ்போர்ட் ஆகலை, ஆடு வரமாட்டுது அப்படின்னா இந்த மாதிரி தான் காமிக்கும். ஒரே நிமிஷம் காமிச்சிட்றேன். இந்த மாதிரி தான் காமிக்கும். ஓகேங்களா? ஆடு வரல அப்படின்னா ப்ளீஸ் செக் யுவர் இன்டர்நெட் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா கொஞ்சம் ஒரு நாள் விட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், கன்ஃபார்ம் நடக்கும். எனக்கும் நேற்று ஃபுல்லாகவே நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், கிடைக்கவே இல்லை. இன்றைக்கி தான் வந்து கிடைச்சிது. இப்போ நம்ம கொடுத்து பார்ப்போம் ஆடு வருதான்னு சொல்லிட்டு. இங்கே 1 டைம் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்குல்ல, வாட்ச் ஆட் அன்லாக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, அதை கொடுக்கணும். மேலே மெம்பர்ஷிப் நீங்கள் இருந்தால் மட்டும்தான் கொடுக்கணும். அது கொடுத்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? கீழே எக்ஸ்போர்ட் ஃபார் ஃப்ரீன்னு இருக்குல்ல, அது கொடுங்க, ஆடு வரும். ஆடை கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் அது ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன் ஆடுக்கு பார்த்து. இப்போ இங்கே ஒரு ஆடு வரும். இது எக்ஸ்போர்ட் பண்ணும்போது இந்த ஆப் ஓப்பன் பண்ணும்போதும் ஒரு ஆடு வரும். ஒரு 2-3 ஆடு வரும் நீங்கள் ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணும்போது. ஸோ அதெல்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், ஏன்னா ஃப்ரீயாக கிடைக்குதுல்ல. நல்லா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே கொடுக்குறேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. புது வீடியோ எதனா வந்துச்சுன்னா அதில் நான் போடுறேன். யூடியூப்லேயும் எப்படி மேக் பண்ணத்தோன்னு சொல்லிட்டு போடுவேன். ஓகேங்களா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கினா உங்கள் ஃப்ரெண்டும் எப்படி எடிட் பண்ணத்துன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்டேட்டஸ் வச்சிங்கன்னா எப்படா எனக்கும் எடிட் பண்ணித்தான்னு சொல்லிட்டு உங்களை தான் கேட்பாங்க. ஸோ இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க, நீயே பார்த்து எடிட் பண்ணிக்கூடா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இந்தமாரி எக்ஸ்போர்ட் ஆகும். 100% வந்துச்சுன்னா உங்களோட கேலரிக்கு வந்துடும். ஓகேங்களா? அது இந்த 100% ஆனவுடனே பாருங்கள் உங்களோட வீடியோ குவாலிட்டி எப்படி வேறு லெவலில் இருக்கும்னு சொல்லிட்டு.
ஓகே, இந்த வீடியோ க்ரியேட் பண்ணதுக்கு நான் QR கோடு வந்து லாஸ்ட்டாக ஒரு ஃபோட்டோ மாதிரி வைப்பேன், அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நான் கொஞ்சம் கீழே லிங்க்கும் வச்சிடுறேன். ஓகேங்களா, எதனா சம்டைம் அது எரர் காமிச்சிச்சுன்னா கூட கீழே அதோட ஒரிஜினல் ஃபோட்டோ வந்து ஒரு ட்ரைவில் இது பண்ணி நான் லிங்க்காக அப்படியே க்ரியேட் பண்ணி வச்சிடுறேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்காகவும் வைக்கிறேன், ஃபோட்டோவும் வைக்கிறேன். ஓகேங்களா, இந்த வீடியோ க்ரியேட் பண்ணது ரொம்ப பெரிய வேலைலாம் இல்லை. ஓகே, 100% ஆயிடுச்சு. நம்ம இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ப்ளே பண்ண எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? நள்ளிரவு விடி ஆத்தி எத்தனை மச்சம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே அப்படியே நீங்கள் கீழே சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை சேவ் பண்ணிங்கன்னா போதும், உங்களோட கேலரிக்கு சேவ் ஆகிடும். ஓகேங்களா, ஓகே, இதோட ப்ராசஸ் எப்படின்னா, அந்த QR கோடை எடுத்துகிட்டு போயிட்டு க்ரோமில் ஸ்கேன் பண்ணுறோம், அந்த ஆப்புக்குள்ளே டேரெக்டாக எடுத்துன்னு போயிடும். அதுவே அப்படியே அந்த வீடியோ இன்புட் பண்ணுறோம், நம்ம ஃபோட்டோவை சேஞ்ச் பண்ணுறோம். அவ்வளோதான், ஆடு ஒரு 3 ஆடு பார்க்குறோம். அவ்வளோதான், நம்மளோட அவுட்புட் வெளியே வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஏங்க சத்தியமாக நான் உங்களெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேங்க. என்னோட ஃபாலோவர்ஸ்லாம் ரொம்ப லவ் பண்ணுறேன் நான். கடைசியில் என் கூட துணையா இருங்கப்பா. டீச்சர் வீட்டு மாத்திரா சாங் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்கய்யா. மொக்க